ஓகே, இதுவரையும் நம்ம 36 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ வந்து 37th கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பார்க்கணும்? ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா? ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா பார்க்கணும். இது ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா? இந்த வாக்கியம் ஆக்டிவ் வாய்ஸ். எப்படி கண்டுபிடிச்ச? பை வரலிங் சார். பை வரலிங் சார். தெளிவா சொல்லு. பை வரல, அதனால பை வராதுல்ல, ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுவோம்? ரெண்டாவது கைண்ட். கைண்ட். வெரி குட். யார் அது? வரலிங் சார். ஓகே, வெரி குட். கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்ப்போம். என்ன கைண்ட்ஸ் ஆஃப் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் இது? எத்தனை கைண்ட்ஸ் இருக்கு? 4 கைண்ட்ஸ். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் சாதாரண வாக்கியம், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் கட்டளை வாக்கியம், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கட்டளை வாக்கியம், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் கேள்வி வாக்கியம், எக்ஸ்கிளமேட்டிவ் சென்டென்ஸ் ஆச்சரிய வாக்கியம். இது 4த்துல இது என்ன வாக்கியம்? சாதாரண வாக்கியம். சாதாரண வாக்கியம். எப்படி கண்டுபிடிச்சீங்க? சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சு புள்ளியில முடியும். சுதா அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சு பெயர் சொல்லுல ஆரம்பிச்சு புள்ளியில முடியுது, அதனால இது சாதாரண வாக்கியம். அப்போ இங்க ஞாபகம் வச்சுக்கணும், சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சு சரியா புள்ளியில முடிஞ்சுன்னா சாதாரண வாக்கியம், வெர்புல ஆரம்பிச்சு புள்ளியில முடிஞ்சுன்னா கட்டளை வாக்கியம், WHல ஆரம்பிச்சு கேள்விக்குறியில முடிஞ்சுன்னா கேள்வி வாக்கியம், ஆக்சிலரி வெர்புல தொடங்கி கேள்விக்குறியில முடிஞ்சுன்னா அதுவும் கட்டளை வாக்கியம், ஆச்சரிய குறியில முடிஞ்சுன்னா அது ஆச்சரிய வாக்கியம். ஓகே ரைட். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிக்கணும். 3rd ஸ்டெப் சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிக்கணும். ரைட்டா? சப்ஜெக்ட், டோல்டு, வெர்பு, என்ன சொன்னான்? ட்ரூத், உண்மையை சொன்னான். ஆப்ஜெக்ட், சரியா சார்? இது யாருடைய பேருமே இல்லையா சார்? ராஜா, ராணி, ராமு, மாடு, ஆடு, பசு, எருது எதுவுமே பேர் இல்லையா சார்? ட்ரூத்னு இருக்கே அப்படின்னா இதுதான் நவுன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு லிங்க் அமைச்சிருந்திருப்பேன் நவுனை பத்தி. அதுல பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் நவுன் அப்படின்னு இருக்கும். டைப்ஸ் ஆஃப் நவுன். நவுன்ல நிறைய வகை இருக்குது. என்னென்ன? பெயர் சொல்லை குறிக்கிறது நவுன்னு சொல்லிட்டோம். பெயர் சொல்லுக்கு மாற்றாக பயன்படுத்துவது ப்ரோனவுன் ஒரு வகை, சரியா? காமன் நவுன். இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னா அது பொதுவாக குறிக்குது. ஆண் பாலை குறிக்குதா பெண் பாலை குறிக்குதான்னு பார்த்தா ஸ்டூடெண்ட்னு எடுத்தோம்னா ஆண் பாலையும் குறிக்குது பெண் பாலையும் குறிக்குது, அதனால அதுக்கு பேர் காமன் நவுன், சரியா? ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னா சுதா பெண்ணை குறிக்குது, ராணி பெண்ணை குறிக்குது, கவு மாட்டை குறிக்குது. அப்போ ஒரு பேர் சொல்லி சொல்றது ப்ராப்பர் நவுன். அந்த பேருக்கு மாற்றாக சொல்லுவது ஐ, இ, வி, இ, ஷி, இட், தே, இதெல்லாம் வந்து ப்ரொனவுன். பொதுவா குறிக்கிறது காமன் நவுன். அடுத்தது இது மாதிரி கருத்துக்களை சொல்வது, இது கையில தொட்டு பார்க்க முடியாது. சுதான்னா இருக்கிற கண்ணுக்கு தெரியுது, கையில தொட்டு பார்க்கலாம். உண்மை கண்ணுக்கு தெரியுமா? உண்மை கண்ணுக்கு தெரியுமாங்கண்ணா? உணரதான் முடியும். அது மாதிரி ஒரு உணரக்கூடிய கருத்து பொருட்கள், அதுக்கு பேரு அப்ஸ்ட்ராக்ட். அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதுக்கு பேர் என்ன? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ரைட். ஓகே. இப்போ இது ஆப்ஜெக்ட். நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது ப்ரிபோசிஷன் வந்திருந்தாவே அதுக்கு அடுத்தது இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லி இருக்கிறோம்? அட்ஜென்ட்னு சொல்லலாம். இங்க டு ஆர் ஃப்ரெண்ட், இது ட்ரூத்ன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட், டு ஹர் ஃப்ரெண்ட் இந்த ப்ரிபோசிஷன் வந்துருச்சு. ஆனா இங்க பின்னாடி வென்னு வேறு அவுன்னு கேட்டு பார்த்தா பதில் வரதுல whom யாரிடம் சொன்னால், சரியா? யாருக்கிட்ட சொன்னா, அதனால இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ரைட். ஓகே. நம்மளுக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருந்தா சரி. அப்போ அடுத்தது என்ன பண்றோம்? 4வது ஸ்டெப்பு பெருக்குறோம். ட்ரூத்தை முன்னாடி கொண்டுறோம். த ட்ரூத், சரியா? அடுத்தது சப்ஜெக்டை பின்னாடி கொண்டு போறோம். கொண்டு போகும்போது என்ன எதோட போடணும்? ஏஜென்ட் பை வரணும். பை சுதா. அப்போ மீதி இருக்கிறத அப்படியே எழுதணும். டு ஹர் ஃப்ரெண்ட். இப்போ நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது என்னது? வெர்பு மட்டும்தான்.
நம்ம பார்த்தோம் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பேசிவ் வாய்ஸ், இதுதான் பேசிவ் வாய்ஸ். நம்ம எழுதுறது தான் பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸை மாத்துறதுக்கு வெர்பை 3 வகையா எழுதணும். கொடுத்துருக்கிற வெர்பவே 3 வகையா எழுதணும். என்னென்ன? ஆக்சிலரி வெர்பு, அடுத்தது பி ஃபார்ம் வெர்பு, அதுக்கு அடுத்தது V3. ரைட். இப்போ ஆக்சிலரி வெர்பு எப்படி எழுதணும்? அந்த ஆக்சிலரி வெர்பு எழுதுறதுக்கு முதல்ல இந்த கொடுத்திருக்கிற வெர்பு என்ன டென்ஸ்னு பார்க்கணும். கொடுத்திருக்கிற வெர்பு என்ன டென்ஸ்? டோல்டுன்னு வந்திருக்கு. டோல்டுன்றது என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். அப்ப இதுக்கு பிரசன்ட் என்ன? V1 என்ன? பிரசன்ட் டென்ஸ் என்ன? டெல், Tell. told, Tell. Told. Told. Telling. telling, To tell. tell. அப்போ இங்க வந்து V2ல இருக்குது சார், V3 இருக்குது சார் அப்படின்னு சொல்றாங்க. V3னா இங்க என்ன வந்திருக்கணும்? இந்த இடத்துல என்ன வந்து have, has இல்லைன்னா add வந்திருந்தாதான் இதை வந்து V3ன்னு எடுத்துக்கணும். இப்போ வெறும் told மட்டும் வந்திருக்கனால இது வந்து past tense V2 தான். அப்ப past tense நம்ம என்னென்ன ஆக்சிலரி வெர்பு போடணும்? was, Where. போடணும். ரைட். இங்க the truth, உண்மை, இது என்ன குறிக்குது? ஒரு கருத்தை குறிக்குது, சிங்குலர். அதனால was. இந்த பி ஃபார்ம் என்ன பண்ணணும்? ஏற்கனவே நேற்று ஒரு அட்டவணை போட்டு காமிச்சேன். என்ன அட்டவணை போட்டு காமிச்சேன்? எதுக்கெல்லாம் பி ஃபார்ம் வரும், எதுக்கு வராது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பி ஃபார்ம் வராது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பி ஃபார்ம் வராது. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பி ஃபார்ம் வரும். என்னது? பி தான். அடுத்தது கண்டினியூஸ் டென்ஸ், 3 கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கு. அதுல ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு என்ன இல்ல? பாசிவ் வாய்ஸ் கிடையாது. அதனால மீதி இருக்கிற பிரசன்ட் கண்டினியூஸ்க்கு பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு பி. அடுத்தது பர்ஃபெக்ட் டென்ஸ், 3 பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் பி. இதுதான் வந்து பி ஃபார்ம் வெர்பு போட வேண்டிய முறை. அப்போ இது சிம்பிள் பாஸ்ட்ன்றனால இதுக்கு பி ஃபார்ம் கிடையாது. இப்போ அடுத்தது என்னது? ட்ரூத். ட்ரூத்துக்கு V3 வந்து என்னது? டோல்டே தான் V3. புரிஞ்சா? சுதா told the truth to her friend. இத பேசிவ் வாய்ஸா மாத்த முடியும். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆக்டிவ் வாய்ஸ்னா சப்ஜெக்டை முதன்மைப்படுத்தி வந்தா அது ஆக்டிவ் வாய்ஸ். ஆப்ஜெக்டை முதன்மைப்படுத்தி வந்தா அது பேசிவ் வாய்ஸ். ரைட்டா? அப்போ இந்த வாக்கியத்தினுடைய ஆப்ஜெக்டை முதன்மைப்படுத்தி நம்ம இங்க சொல்றோம். The truth was told by Sudha to a friend. Okay, next. Right. இது என்ன வாக்கியம்? இது என்ன வாய்ஸ்? Active voice. சண்மதி மட்டும்தான் சொல்லுவாங்களா? மற்றவங்க எல்லாம் யாரும் சொல்ல மாட்டீங்களா? பதில் தெரிஞ்சு டக்குன்னு சொல்லுங்க. என்ன வாய்ஸ்? Active voice. ஆக்டிவ் வாய்ஸ். Active. என்ன வாக்கியம்? என்ன வகை வாக்கியம்? சாதாரண வாக்கியம். சாதாரண வாக்கியம். வெரி குட். எப்படி கண்டுபிடிச்ச? சார் கடைசில ஃபுல் ஸ்டாப் பண்ணுது சார். கடைசில ஃபுல் ஸ்டாப் வந்திருக்குது. முதல்ல தேன்றது என்னது? தெரிஞ்சவங்க யாரும் சொன்னா தேன்றது என்னது? Object pronoun. ஆப்ஜெக்ட் pronoun. இல்லைங்க சார், pronoun. pronoun தான். என்ன வகை pronoun? என்ன pronoun? Subject pronoun. சப்ஜெக்ட் pronoun. சப்ஜெக்ட் புரிய இடத்துல வந்துச்சுன்னா அது சப்ஜெக்ட் pronoun தான். பயப்படாதன்னு சொல்லணும். சரியா? அப்போ அடுத்தது சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிக்கிறோம். சப்ஜெக்ட், வெர்பு, சரியா? ஆப்ஜெக்ட், வெங்கட் இங்க பெயர் சொல் வர்றதுனால இது கிடையாது, அட்ஜென்ட் கிடையாது. சரியா? இங்க ப்ரிபோசிஷன் வந்திருந்தாலும், ஆப்ஜெக்ட் ஒரு ப்ரிபோசிஷன் வந்திருந்தாலும் இது இங்க வந்து ஹூம், யாருக்கு வேலை கிடைத்தது, யாருக்கு வேலை கொடுத்தார்கள். ஆஃபர்னா கொடுக்கிறது. அவர்கள், சரியா, வெங்கட்டுக்கு ஒரு வேலையை கொடுத்தார்கள். ஓகேவா? ரைட். இப்போ என்ன வந்துருது? த ஜாப். தே பின்னாடி போனா என்ன ஆகும்? Noun. Them. Them. To
வெங்கட். அமைதியான சூழல்ல யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களெல்லாம் நீங்க மைக் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டுல டிவி ஓடிட்டு இருக்கு, வீட்டுல பேசிட்டு இருக்காங்க, வீட்டுல சண்டை போட்டு இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பின்ன வெளியில இருக்க தாயம் விளையாடிக்கிறாங்க, அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் மைக் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். மற்றவங்க தாராளமாக சவுண்டு அன்மியூட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா டக்கு டக்குன்னு கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லணும். ரைட்டா? நம்ம ஆன்லைன் கிளாஸுக்கும் ஆஃப்லைன் கிளாஸுக்கும் அத்தனை வித்தியாசம் என்னன்னா, ஆஃப்லைன் கிளாஸ் ரூம்ல இருந்து நம்ம பாடம் நடத்தும் போது நீ இப்படி திரும்பினா கூட நம்ம கண்டுபிடிச்சிருவேன். ஆனா இங்க நீ பாட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு படுத்து தூங்கினேன்னா கூட கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் ஆன்லைன் கிளாஸுடைய மெயின் டிஸ்அட்வான்டேஜ். அதனாலதான் நான் என்ன பண்றேன், இப்போ நான் உங்களை எல்லாத்தையுமே வீடியோ அன்மியூட் பண்ண சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம், உங்களை பார்க்கலாம், யார் யார் பார்த்துக்கிறவங்க யார் யார் பார்க்காதவங்க. ஆனா உனக்கு நான் நீங்க நடத்துற பாடம் ஸ்கிரீனு தெரியாது, உங்க முகம் தான் தெரியும். அதனால அமைதியான சூழல் இருக்கிறவங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், கேட்குற கேள்விகளுக்கு உனக்கு பதில் தெரிஞ்சுன்னா டக் டக்குன்னு சொல்லலாம். ஓகே ரைட். அடுத்தது இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், வெர்பு இருக்கு. அந்த வெர்பை என்னவா எழுதணும், ஆக்சிலரி வெர்பு பிளஸ் பி ஃபார்ம் V3. ஓகேவா? ரைட். இப்போ இது என்ன டென்ஸ், ஆஃபர்டு. இடி வந்துருது, இடி வந்துட்டாவே அது என்ன டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். ஏமா இவ்வளவு யோசிக்கிறீங்க? இங்க ஆவோ ஆஸ் ஆட் எதுவுமே இல்லை, ஆஃபர்டுன்னு வந்திருக்குது. இடி வந்துட்டாவே பாஸ்ட் டென்ஸ். சரியா? ஆஸ்க்டு, சஃபர்டு. சரியா? ரைட். அப்ப இது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் என்ன ஆக்சிலரி வெர்பு போடணும், வாஸ் வேர். இங்க ஜாப் ஒரு வேலை தான் கொடுக்க முடியும் ஒருத்தனுக்கு, 10 வேலையா கொடுப்பாங்க. the job singular, the job was. B form past tense கிடையாது. V3 offered க்கு V3 offered a தான். அப்ப இதுக்கு V1 offer, offered, offering, to offer. Next. இது என்ன வாக்கியம், இது என்ன வாய்ஸ், active voice. என்ன வகையான வாக்கியம்? இந்த முதல் வார்த்தை பாரு, இது என்ன, இது என்னது அப்படின்னு பாரு. வெரி குட், சொல்லுங்க. சாதாரண வாக்கியம். ஏன்? எதுல ஆரம்பிக்குது, உடனே டக்குன்னு சொல்லுங்க. எதுல ஆரம்பிக்குது, எதுல முடியுது? சப்ஜெக்ட். பாஸ். what a boss. Yes sir. மொட்டை பாசங்கிறது யாரை குறிக்குது, ஒரு ஆளை குறிக்குது. பெயர் சொல்லுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், சப்ஜெக்ட்னு சொல்றோம். புரியுதா? அப்போ சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சு புள்ளியில முடியுது. சரி, அப்படி சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சு புள்ளியில முடிச்சு சாதாரண வாக்கியம் கண்டுபிடிச்சிட்டா டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், என்ன பிரிக்கலாம், சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிச்சிடலாம். ரைட்டா? இங்கேயும் பாரு 2 வருது. பாஸ் ஷோடுன்னா காட்டுறாரு என்னத்த, நியூ கம்ப்யூட்டர். யாருக்கு? காவியாவும். அப்போ இங்க whom அப்படின்ற கேள்விக்கு பதில வரனால இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது வெர்பு. நம்மளுக்கு அதை பத்தி கவலையே இல்லை, நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் தான் முக்கியம். டு காவியா அப்படியே கீழே கொண்டு எடுத்துக்கலாம். த ஆப்ரேட்டர் முன்னாடி கொண்டு போயிடலாம். த நியூ ஆப்ரேட்டர், சாரி கம்ப்யூட்டர், த நியூ கம்ப்யூட்டர். பாஸ் பின்னாடி போயிடுவாரு. இப்போ பாஸுக்கு முக்கியத்துவம் இல்லை, யாருக்கு முக்கியத்துவம்? புது கம்ப்யூட்டருக்கு தான் முக்கியத்துவம். இந்த வாக்கியத்துல பாஸ் என்ன பண்ணாருன்னு சொல்லுது, இந்த வாக்கியத்துல புது கம்ப்யூட்டர் என்ன செய்யப்பட்டது அப்படின்னு தான் சொல்றாங்க. புது கம்ப்யூட்டர் காட்டப்பட்டது யாருக்கு? காவியாவுக்கு. யாரால? பாஸால. த நியூ கம்ப்யூட்டர். ஈடி வந்துச்சு. அப்ப இது என்ன வெர்பு? V2. V2 என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். என்னன்னா ஆக்சிலரி வெர்பு வரணும். வாஸ் வேர். எத்தனை கம்ப்யூட்டர்? ஒரு கம்ப்யூட்டர். அப்போ வாஸ். பாஸ்ட் டென்ஸ்னாவே என்ன கிடையாது, பி ஃபார்ம் கிடையாது. அப்ப அடுத்து என்னது? V3 showed. Right. A few days ago. Days na 4. Days na
4. எகோனா முன், ஃபியூனா சில, சில நாட்களுக்கு முன். அப்ப இது எதை சொல்லுது? இதை எடுத்து சப்ஜெக்ட்னு போட்டக்கூடாது, வாக்கியத்தை நல்லா படிச்சு போகணும். டே அப்படின்னாவே வென், எப்பொழுது. அதனால இது ஃபுல்லுமே அர்ஜென்ட். பாருங்க கமா போட்டிருக்கிறாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது அர்ஜென்ட். அர்ஜென்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்சர்ல அப்படியே கொண்டு இதை எழுத வேண்டியதுதான். A few days ago. இப்ப இதை தான் பிரிக்கணும். someone subject, stole verb, Ambrose direct object, அவனுடைய பைக் இல்ல பைக் டைரக்ட் ஆப்ஜெக்ட், அம்ப்ரோஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ அம்ப்ரோஸை கொண்டு முன்னாடி போடுறோம். அங்க ஏற்கனவே கமா இருக்கணும்னா அதே கமாவை போட்டுட்டு அம்ப்ரோசஸ், அம்ப்ரோசஸ், அம்ப்ரோஸ். சரியா? இந்த அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போட்டா என்ன அர்த்தம்? வெறும் எஸ் சேர்த்தனா என்ன அர்த்தம்? இப்போ பெண்ணுன்னு இருக்கு, பெண்ணு கூட எஸ் சேர்த்தனா பென்ஸ். இது என்னது? 10ஆம் வகுப்பு பிள்ளைங்களை சொல்ல முடியா? அப்ப நீ கல்வி காலையில கல்வி டிவி அவ்வளவு அழகா பாத்துக்கீங்க. இது ப்ளூரல். சரியா? ராஜாஸ், அவருடைய, ராஜாவின் உடைய. அப்ப அப்போஸ்ட்ரோஃபி போட்டோம்னா உடைய. உடையன்றது என்னது? அவனுடைய சொத்து, அவனுக்கு சார்ந்தது, அவனை சார்ந்தது. பொசஷன், அவன் என்ன வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றது. யாருடைய பெண்? ராஜாவுடைய பெண். சரியா? அப்போ அம்ப்ரோசிங் பைக். சரி, இப்போ இங்க முன்னாடி போகும் பை சம்ஒன். அம்ப்ரோசஸ் இது அப்படியே பண்ணலாம். அம்ப்ரோசஸ் மோட்டார் பைக், அம்ப்ரோசஸ் மோட்டார் பைக். இப்போ ஸ்டோல் அப்படின்றது V2, திருடப்பட்டது. ஸ்டீல், திருடு போனது, திருடு போயிடுச்சு. சரியா? ஸ்டோல், திருடின்னு போயிட்டான். ஸ்டோலன் V3, ஸ்டீலிங் V4, டு ஸ்டீல் V5. அப்போ இது V2. அம்ப்ரோசஸ் மோட்டார் பைக் எத்தனை பைக்கு? ஒரே பைக் தான். அப்போ அம்ப்ரோசஸ் மோட்டார் பைக் வாஸ் V3 கிடையாது, V3 stolen by someone a few days ago. Ambrose's bike, இந்த Ambrose's bikeன்றது தான் noun phrase அப்படின்றோம். இது பேரு noun phrase. Ambrose's bike was stolen by someone. He reported the theft to the police. He subject, reported verb, theft object. என்ன ஆப்ஜெக்ட்? டைரக்ட் ஆகும். டு த போலீஸ், யாரிடம் சொன்னான்? ரைட்டா? அப்போ the theft by him to the police. Right? Reported, ed வந்துச்சு. அதனால in V2 னாவே past tense, past tense னாவே was, were. ரைட்டா? theft was singular, அதனால was reported. Theft was reported by him to the police. This morning, கமா வந்துச்சு. கமா வந்துட்டாவே கொஞ்சம் ஜாக்கிரதை ஆயிடணும். இது என்னத்தை குறிக்குது அப்படின்னு. திஸ் மார்னிங், மார்னிங்ன்றது எதை குறிக்குது? காலம், நேரத்தை குறிக்குது, டைம். அப்போ இது வந்து என்னது? டைம் குறிச்சாவே அர்ஜென்ட். அப்போ இதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை, அப்படியே கீழே இறங்கிடுறோம். திஸ் மார்னிங். ஓகே, கமா அப்படி போட்டு மீதி இருக்கிறது சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிக்கிறது. தே சப்ஜெக்ட், ஃபவுண்ட் வெர்ப், இஸ் மோட்டார் பைக் ஆப்ஜெக்ட். பிறகு பார்க்கலாம். இஸ் மோட்டார் பைக். சார் இங்க இருக்கிறது கீழே இறக்கணும், கேபிட்டல் பர்சன் சார். முன்ன எதுவுமே இல்லாம இருந்துச்சு, அதனால கேபிட்டல் பண்ணுவோம். இப்ப ஏற்கனவே என்ன வந்துருச்சு வாக்கியம்? திஸ் மார்னிங் அப்படின்னு ஆரம்பிச்சு கமா வரி வந்துச்சு. அதனால கமாவுக்கு அடுத்தது எப்பயுமே கேபிட்டல் லெட்டர் வரக்கூடாது, ஸ்மால் லெட்டர் தான். பை தென்
found V2 V2ன்றதுனால was where is motorbike singular was B form கிடையாது found right. This morning his motorbike was found by them. YouTube link எல்லாம் அனுப்புறீங்க பாக்குறீங்களா? Right, okay. The police subject, told verb, him object, that they would try to find his motorbike. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வாக்கியம் தட்டுன்றது என்னது கன்ஜங்ஷன், இரண்டு வாக்கியத்தை இணைக்கிறது சரியா. அப்போ இது ஒரு வாக்கியம் இது ஒரு வாக்கியம். அப்போ ரெண்டு வாக்கியம் கொடுத்துருந்தது என்ன பண்ணணும், இந்த வாக்கியத்தை தனியா பிரிக்கணும், இந்த வாக்கியத்துக்கு தனியா பிரிக்கணும் சரியா. அப்ப பிரிக்கலாமா? முன்னாடி வந்துருது by the police. toldன்றது ஏற்கனவே past tense பார்த்துட்டோம். அப்போ he was told by the police that அப்படி கீழே இருக்கிறோம் that his motorbike இப்போ இந்த find தான் verb. யாருக்கு நான் பாட்டு போடுறேன் மைக் அக்கௌண்ட் பேசிதான் வெளியில வச்சுருக்கோம் ரைட்டா. இப்போ தட்டுன்றது கனெக்டர் அப்படியே வருது. ஹிஸ் மோட்டர் பைக் மீதி என்ன இருக்குதுன்னு இது பை வந்து பின்னாடி வருது பை தெம். இப்போ இது அதே வுட் தான். வுட்னு வந்துச்சுன்னா அது என்ன டென்ஸ்? ஃபியூச்சர் டென்ஸ் வுட் பி சரியா. ட்ரைக்கு V3 ட்ரைடு be tried to found find வந்து என்ன மாத்தணும் found மாத்தணும். இது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இதுல வந்து would வந்து try வருது, tryன்ற ஒரு verb to find வருது. would be tried to be இங்கேயும் to word be said. He was told by the police that his motorbike would be tried to be found by them. Okay va? The police subject, called verb, Ambrose object to the police station. இது indirect object. யாரை கூப்பிட்டார்கள்? Ambrose கூப்பிட்டார்கள். யார் எங்க கூப்பிட்டாங்க? police station. Ambrose was ஏன்னா இது ed வந்து past tense, Ambrose singular was, B form வராது. அடுத்தது இதனுடைய V3 called. Ambrose was called by the police. இங்க இருக்கிறது அப்படியே to the police station. The thieves subject, had painted verb, it object. இப்போ இங்க பாரு and வந்திருக்கு conjunction. அப்போ இது ஒரு வாக்கியம் இது ஒரு வாக்கியம். முதல்ல இந்த வாக்கியத்தை மாத்தணும், அப்புறம் இந்த வாக்கியத்தை மாத்தணும், அப்புறம் அங்க என்ன கன்ஜங்ஷன் இருக்குதோ அதே கன்ஜங்ஷனை போட்டு எழுதணும். இப்போ இதை மாத்துவோமா? it by the thieves. add வந்திருக்கு. add வந்திருந்தாவே அது என்ன டென்ஸ்? பர்ஃபெக்ட். அடுத்தது add வந்திருந்தாவே அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன? ஆக்சிலரி வெர்ப் போடணும்,
ஆட் தான் பண்ணும். என்ன பி ஃபார்ம் பண்ணும், பீனு பி ஃபார்ம் பண்ணும். அப்போ இட் ஆட் பீன் V3 painted. It had been painted by the thief. இங்க என்ன கன்ஜங்ஷன் இருக்கு, அண்டு. அந்த அண்டவே அப்படியே போடுறோம். அடுத்தது இந்த வாக்கியத்தை மாத்துறோம். இந்த வாக்கியத்துல என்னது, சப்ஜெக்ட், டோல்டு வெர்பு, இட்டு ஆப்ஜெக்ட், டு சம்ஒன் எல்ஸ். அப்போ அடுத்தது இட்டு முன்னாடி கொண்டு வரோம். இட்டு தென் கொஸ்டின் தென் சொல்லுது. இப்போ இங்க வந்து தென்ன்றது வந்து சப்ஜெக்ட் இல்லைன்னா தென்ன்றது அர்ஜென்ட். தென்னுன்னா என்னது, அப்புறம் அப்படின்றது. அப்போ இட் வாஸ் சோல்டு. இந்த தென் வந்து இதுன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் தென் இட் வாஸ் சோல்டு டு someone else. புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஆனா புரியுதா? ஃபர்ஸ்ட் இதை இது பண்ணோம், ஆப்ஜெக்ட் இட்டு முன்னாடி வந்துச்சு, தீவ்ஸ் பை த தீவ்ஸ் பின்னாடி வந்துச்சு. சரியா? ஆட் பெயிண்டட், ஆட் வந்திருக்கிறதுனால பாஸ்ட் டென்ஸ், ஆட் வந்திருக்கிறதுனால பர்ஃபெக்ட். ரைட்டா? அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன ஆக்சிலரி வெர்பு, ஆட். என்ன ரீசார்ஜ், பீன். அப்போ had been painted தான் V3A. அப்போ it has been painted by the thief and then, ரெண்டுமே சேர்ந்து கன்ஜங்ஷன். and then, ரைட்டா? இங்க இட்டு இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன இல்ல, சப்ஜெக்ட் இல்ல. ரைட்டா? சப்ஜெக்ட் இல்லாதனால வந்து நம்ம என்ன பண்றோம், இங்க பை வரதில்லை, இட்டு முன்னாடி கொண்டு வந்துடும். வாஸ் சோல்டு. சரியா? இங்க சப்ஜெக்ட் இல்லாதனால இந்த இடத்துல என்ன வரல, பை அப்படின்னு யாருக்குன்னு வர்றதில்லை. ரைட்டா? பை இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட் வாஸ் சோல்டு டு சம்ஒன் எல்ஸ். புரியல? இன்னொரு முறை கூட எடுத்து வீடியோவை பிளே பண்ணி பாருங்க. ரைட். த நியூ ஓனர் ஹேட் பார்க்டு த மோட்டார் பைக். எங்க, அவுட் சைடு மால். அப்போ இது அர்ஜென்ட். எங்கே, மாலுக்கு வெளியே. மோட்டார் பைக் ஆப்ஜெக்ட், ஹேட் பார்க்டு வெர்பு, நியூ ஓனர் சப்ஜெக்ட், வென்ன்றது கன்ஜங்ஷன். அப்ப வென்ன்றது கன்ஜங்ஷன் என்பது இதிலிருந்து இதுவரையும் ஒரு வாக்கியம், இதுல இருந்து இதுவரையும் ஒரு வாக்கியம். முதல்ல இந்த வாக்கியத்தை மாத்தணும். மாத்தலாமா? த மோட்டார் பைக், ரைட்டா, பை த நியூ ஓனர் இப்போ இந்த வெர்பு இருக்குது, ஆட் வந்துச்சு. ஆட் வந்துட்டாவே நம்ம என்னன்னு பார்த்தோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். என்ன ஆக்சிலரி வெர்பு போடணும், ஆட் ஆக்சிலரி வெர்பு. என்ன பி ஃபார்ம் போடணும், பீன்னு போடணும். பர்ஃபெக்ட் டென்ஸ்லாம் பி ஃபார்ம் பீன். அப்போ the motor bike had been parked by the new owner. எங்க, outside the, நம்ம என்ன தெரியும் ஏற்கனவே அர்ஜென்ட் வந்தா அப்படியே அந்த அர்ஜென்ட்டை கூட போய் சேர்த்துக்கணும். அவுட் சைடு எ மால். இது ஃபர்ஸ்ட் வாக்கியம். ஃபர்ஸ்ட் வாக்கியத்தை மாத்திட்டோம். அடுத்தது என்ன இருக்குது, வென்னு இருக்குது. இருக்கட்டும். அடுத்தது ரெண்டாவது வாக்கியம். என்னது ரெண்டாவது வாக்கியம்? the police found it. the police சப்ஜெக்ட், found வெர்பு, இட்டு ஆப்ஜெக்ட். அப்போ இட்டு முன்னாடி கொண்டு வந்து போலீஸ பின்னாடி கொண்டு போ. இங்க ஃபவுண்ட்ன்றது V2 பாஸ்ட் டென்ஸ். அப்போ இட்டுக்கு பக்கத்துல வாஸ் பி ஃபார்ம் எதுவும் கிடையாது, ஏன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பி ஃபார்ம் இல்லை. அடுத்தது V2 இருக்குது. இந்த V3 மாத்தினாலையும் ஃபவுண்டே தான். அப்போ ரெண்டு வாக்கியத்தையும் தனித்தனியா மாத்திட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன வேலை அப்படின்னா, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்னா எழுதுறோம். The motor bike had been parked by the new owner எங்க, outside a
மால். சரியா? என்ன கன்ஜங்ஷன் இது? when. அந்த when அப்படியே போடுறோம். when it was founded by the police. Okay, last question. After an enquiry, கமா இருக்குது, அப்போ இது அர்ஜென்ட். அப்படியே கீழே இருக்கிறோம். After an enquiry, comma, the thieves, subject, were arrested, verb, by வந்திருக்குது, இது ஆப்ஜெக்ட். by வந்துட்டாவே இது என்ன வாய்ஸ்? பேசிவ் வாய்ஸ்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன வாய்ஸை மாத்தணும்? ஆக்டிவ் வாய்ஸா மாத்தணும். அப்ப the police முன்னாடி கொண்டு வந்து the police, the thieves பின்னாடி கொண்டு போவோம். ஆனா என்ன என்ன போட்டு கொண்டு போகக்கூடாது? பை போட்டு கொண்டு போகக்கூடாது. ஏன்? இது இருக்கிறது பேசிவ் வாய்ஸ். அப்போ இதை ஒமிட் பண்ணிடணும். பைய ஒமிட் பண்ணிட்டு அதுக்கு பதில் the thieves, right, were arrested. வேற வச்சு ஆக்சிலரி வெர்ப் வச்சுதான் நம்ம ஒரு வாக்கியத்தினுடைய டென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்ப இந்த வேற வச்சு இது என்ன டென்ஸா இருக்கணும்? வேற வந்துச்சுன்னா என்ன டென்ஸா இருக்கணும்? பாஸ்டா இருக்கணும். பி ஃபார்ம் வச்சுதான் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? இது சிம்பிள் பாஸ்டா, கண்டினியூஸா, பர்ஃபெக்டா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரைட்டா? இப்ப இங்க பி ஃபார்மே இல்ல. பி ஃபார்மே இல்லைன்னா அப்ப என்ன பாஸ்ட்? சிம்பிள் பாஸ்ட். இதே இந்த இடத்துல பீயிங்னு வந்துருந்துச்சுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ். சொல்றது புரிஞ்சா? அப்போ the police, அப்ப இங்க என்ன பண்ணணும்? இந்த ஆக்சிலரி வெர்பை அப்படியே விட்டுட்டு இது என்ன டென்ஸ்? சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட்னா என்ன எழுதணும்? வெர்புனுடைய V2 எழுதின போடுது. அரெஸ்ட், அரஸ்டட், அரஸ்டட். அப்போ V2 arrested. The police arrested the thieves. ஓகே ஓகேண்ணா? இப்போ மொத்தம் 48 ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் 1 to 48 புக் பேக்ல இருக்கிறது உனக்கு முடிச்சிருக்கிறாங்க. பேஜ் நம்பர் 14, 15, 16. ரைட்டா? உனக்கு இதுவரையும் டைரக்டாவே கொஸ்டின் இருக்கும். இந்த மோட்டார் பைக் கதைக்கு முன்னாடி வரையுமே வந்து உனக்கு எப்படி இருக்கும்? இப்ப இது வரையும் உனக்கு 39வது கேள்வி வரையுமே உனக்கு புக்ல இருக்கும் நம்பர் போட்டு. ஆனா இந்த கேள்வி 40ல இருந்து 48 வரையும் பின்னாடி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்லேயே இருக்கும். அந்த பேராகிராஃபுக்கு மேல என்ன கொஸ்டின் கொடுத்துருப்பாங்கன்னா, சேஞ்ச் திஸ் பேராகிராஃப் இன்டு பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபவே பேசிவ் வாய்ஸா மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அந்த பேராகிராஃப்ல இருக்கிற ஒவ்வொரு வாக்கியமா தனித்தனியா எடுத்து கொடுத்துருக்கிறேன். இப்போ இது முதல் வாக்கியம். ரைட்டா? அடுத்தது இது ரெண்டாவது வாக்கியம், இது மூணாவது வாக்கியம். அப்படியே அந்த பேராகிராஃப்ல வர்றதவே தனித்தனியா வாக்கியமா எடுத்துட்டு அதை மாத்தி காட்டியிருக்கேன். சரியா? அப்ப உங்களுக்கு பரீட்சையில சப்போஸ் வாக்கியமா கொடுத்தாலும் நீ மாத்திடலாம். அப்படி பேராகிராஃபை பொறுத்தாலும் பயப்படாம என்ன பண்ணணும், அந்த பேராகிராஃப்ல இருக்கிற ஒவ்வொரு வாக்கியமும் எப்படி வாக்கியத்தை கண்டுபிடிப்ப? சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சு புள்ளியில, அடுத்து சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சு புள்ளியில, இதுதான் ஒரு வாக்கியம், இது ஒரு வாக்கியம், இது ஒரு வாக்கியம். அப்படி எடுத்து சரியா அதை வந்து பிரிச்சு கிடைச்சதை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டோம்னா முடிஞ்சு நம்மளுக்கு.